இன்னைக்கு பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சித்த ராஜகுரு சார். நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருவத்தில் இருப்போம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் குறைபாடுகளையும் இருப்போம். அதுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். அதாவதுல உலகிலேயே படைக்கப்பட்ட எல்லாருமே தனக்கு அடிமையாக வாழணும், தன் பேச்சு கேட்கணும், தன் பாதையில் நடக்கணும். சில மனிதர்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காகவே இந்த பதிவு. நம்ம மற்றவங்கள அடங்கி போகக்கூடாது, அடங்கியும் போவேணாம், அடக்கியும் ஆளக்கூடாது. மரியாதைக்குரியதாகவும் தன்மைக்குரியதாகவும் வளைந்து போவது, வயதுக்கும் அடங்கி போகிறதும் ஒரு அன்பினால் அடையக்கூடியது. அது ரொம்ப உத்தமம். சரியா? அவங்களுக்குன்னே இந்த கதையை ஒரு கதையும் சொல்கிறேன். இந்த இதில் கதை கிடையாது. அந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது தான் அமாவாசை அப்படிங்கிறது. எல்லாருக்கும் அந்த அமாவாசை நாள் 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று இணைகிறது தான் அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த உலகத்தில் இயற்கையாகவே படைக்கப்பட்ட எத்தனையோ ஜீவராசியில் மனித இனத்துலேயும் ஒன்று. அதில் நம்ம நிறைய பேருக்கு எல்லாரும் தனக்கு அடங்கி போகணுங்கிற எண்ணம் இருந்துகிட்ருக்கும். இது யாரையும் விட்டு வச்சதில்ல, விதிவிலக்கு கிடையாது. அதுக்காக ஒரு சின்ன ஒரு கதை. அந்த காலத்தில் முனிவர்கள், ஏன் இப்பவும் நிறைய சாமிமார்கள் இருக்காங்க. நான் தான் பெரிய ஆள், நான் தான் எல்லாம், நான் தான் கடவுள் அப்படிங்கிறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. அப்போ புதல்வர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ரிஷி முனி இருக்காங்க, மகான் இருக்காங்க, யோகி இருக்காங்க. இப்படி பல பேர் இவங்களும் தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான். காரைக்கால் அம்மையார்ல இருந்து எல்லாருமே, ஔவையார்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் சரித்திரம் படைச்சவங்களாம் ஆகாயத்திலிருந்து குதித்து வந்ததாக சரித்திரம் கிடையாது. எல்லாமே ஒரு தாய் வயிற்றுலேருந்து வந்தவங்க தான். அப்படி வரும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை ஒவ்வொருத்தவங்களும் செய்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு முனிவர், அந்த முனிவர் பிறக்கும் போதே அம்மாவை இழக்கிறாரு, அப்பாவை இழக்கிறாரு, சொந்த மதத்தை இழக்கிறாரு. இது நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பற்றற்ற நிலைக்கு போய் இறைவனே கெதின்ட்டு உட்காராது. அப்போ அதில் அவருடைய உண்மையான அந்த தவத்தை மெச்சி எதையும் மறைக்கக்கூடிய வல்லமே ஒரு சக்தியை அவருக்கு கொடுக்குறாங்க. அதில் அவருக்கு பேரானந்தம், ஆனந்தமும் ஆனந்தம், பேரானந்தம். நம்ம எதையும் செஞ்சுருவோம், நம்ம எதனாலையும் எதையும் செய்யக்கூடிய வல்லமை நமக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த தவத்தை முடிச்சுட்டு அப்போல்லாம் முனிவர்கள்லாம் காடுகள், மலைகள், குகைகள் இதை தான் தேர்வு செய்வாங்க. ஏன்னா அமைதியாக பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வது. அப்போ அதனால தான் பாம்புகள் இதெல்லாம் தன்னை தேடி வரும். தேடி அவங்க உடம்புலலாம் ஏறி போகும். சிங்கம், புலி எது வந்தாலும் தவத்தில் இருக்கிறவங்கள எதுவும் செய்யாது. பறவை எல்லாம் கூட புத்தர் மேலே கூட உட்கார்ந்து மலங்கள் கழிக்கும். அது மாதிரி பறவைகள்லாம் கூட தலையில் உட்காந்துட்டு போகும். எல்லா பறவைகளும் இவர்கிட்ட வருங்க. பிரபஞ்சத்தை வசியப்படுத்தும் போது ஆரம்ப காலத்தில் இந்த சக்தி ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த பறவை இனங்கள், பசுமாடு, இந்த பாம்பு இதுகெல்லாம் தான் ஃபஸ்ட்டு தொடர்பு கொண்டு அதில் வெற்றி பெறும். அதுக்கப்புறம் தான் இவங்க தவசக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரிய வரும். அப்போ என்னென்னா காலில் பாதங்கள், இந்த செருப்போ அதெல்லாம் போட மாட்டாங்க. தோளில் அணியக்கூடியதெல்லாம் போட மாட்டாங்க. காடுகளுக்கு ரொம்ப தூரம் நடையாக நடப்பாங்க. இந்த கதை சொல்லிட்டு இருக்கையிலே கோழி பக்கத்தில் கூவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அப்போ அந்த மகான் இறைவன் அவருக்கு ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சக்தி நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் சரி நம்ம ஊருக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வர்றாரு. வர்ற வழியில் என்ன ஆயிடுதுன்னா, சரியான அந்த பாறை பகுதியில் மேலே ஏறி நடந்து வரும்போது சரியான வெயில். அந்த வெயிலில் இவர் ரொம்ப நாள் தவம் இருந்துட்டு அந்த கால்களை அந்த பாதத்தில் நடந்து வரும்போது இவருக்கு பாதமெல்லாம் அப்படியே சுட்டு பொக்களமாக வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பு அவர் நடக்க முடியல. அப்போ வேகமாக கிடுகிடுன்னு கீழே இறங்கி அந்த நதியில் காலை வச்சு கத்த ஆரம்பிச்சிட்டார். நான் எவ்வளோ தவசக்தி உள்ளவன், எவ்வளோ ஒரு இறைவனையே நான் கண்டவன், என்னையவே கால் சுட்டுருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் மேலே ரொம்ப கோபப்பட்டு சூரியனை அப்படி கத்துறாரு.
ஏய் சூரியனே முன்னாடி வா, உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கத்தும்போது அந்த சூரிய பகவானும் அவருக்கு முன்னாடி வந்து தோன்றார். தோன்றிட்டு, ஐயா நீங்கள் ஞானி, பெரிய மகான், நீங்கள் இவ்வளோ எல்லாத்தையும் பற்றற்ற நிலைக்கு வந்த பிறகு இவ்வளோ கோவப்படக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்ல. நீ எனக்கு யார்? எனக்கு எனக்கு நீ எதுக்கு அட்வைஸ் தர? எனக்கு தெரியாதா? நான் யாருங்கிறது எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு சொல்கிற? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கால்களை வந்து சுட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு கோவமாக. அப்போ அது பணிவுடனே அவர் வந்து சொல்கிறாரு, ஐயா நான் வந்து சூரியன், எனக்கு வந்து இறைவன் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் கரெக்டாக செய்கிறேன். நீங்கள் இல்லையா? பொதுவாகவே செடி கொடி தாவரங்கள் தண்ணி எல்லாத்துக்கும் என்னுடைய கதிர்வீச்சுகளை வந்து ஒரே மாதிரி தான் நான் வந்து எல்லாத்துக்கும் செயல்படுறேன். எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு, உனக்கு பெருசு உனக்கு சிறுசு நான் பண்ணலை. ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் பண்ணுறேன். என்னால் நிறைய பேர் வாழவும் செய்கிறாங்க, என்னால் சில பேர் பாதிப்பும் அடைகிறாங்க. இது எனக்கு விதிக்கப்பட்ட விதி, நான் ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. குளிர் தரக்கூடிய தன்மை தண்ணிக்கு உண்டு, சூடு தரக்கூடிய தன்மை எனக்கு உண்டு, வாழ வைக்கக்கூடிய தன்மை காற்றுக்கு உண்டு, தாங்கக்கூடிய தன்மை பூமிக்கு உண்டு, உங்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு ஆகாயத்துக்கு உண்டு. இதில் நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறோம் ஐயா, நாங்கள் என்ன பண்ண முடியும், மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, உன் மன்னிப்பு யாருக்கு தேவை? உன்னை நான் வந்து அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லவும், நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு எதையும் எதிர்பார்க்காம என்னுடைய கடமையை நான் செய்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மறைஞ்சிட்டியே, நீ உனக்கு எவ்வளவு திமிரு, உன்னை அழிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துன்னு கத்திட்டு அந்த சிவபெருமானையே கூப்பிட்றாரு. ஒரு கடும் தவம் இருந்து மறுபடியும் அந்த இதில் உட்காந்துட்டு சிவபெருமானையே கூப்பிட்றாரு. சிவபெருமானும் வர்றாரு. சிவபெருமான் வந்து என்ன கேட்குறாரு, நீங்கள் இவ்வளோ கடுந்தவம் இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு மறையக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஆனால் எனக்கு பறக்கும் ஆற்றல் வேணும், பறக்கக்கூடிய ஆற்றல் வேணும், அவ்வளோதான். நான் ஒருத்தனை அழிக்கிறதுக்கு நான் வந்து எனக்கு இந்த சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, உங்கள் ஆசைப்படியே நான் உங்களுக்கு பறக்கும் ஆற்றலை நான் தந்துடுறேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பறக்கும் ஆற்றல் கிடைக்கவும் நேராக சூரியனை நாடி போய் சூரியனை மறைய வைக்கிறதுக்கு சபிக்கிறதுக்கு போகிறாரு. இவர் சூரியன்கிட்ட போக 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 இந்த 2 ரெக்கைகளும் எரிஞ்சு கருகி அங்கேருந்து தொப்புன்னு எங்கே இங்கே தவம் இருந்துட்டு இருந்தார நதி, அந்த நதியில் விழுந்துறாரு. அப்போவும் இந்த ரெக்கையெல்லாம் எரிஞ்ச பிறகு ரொம்ப கடுமையாக இன்னும் கோபம் அதிகமாகிடுது. கோபாகி இந்த சூரியன் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிவபெருமானை கூப்பிட்டு கடுமையான தவம் இருந்து, எனக்கு இன்னைக்கு நீ கொடுத்த வரம் வந்து தவறான வரம், என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் கேட்குறாரு, நீ என்ன வரம் கேட்டப்பா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 2 ரெக்கை வேணும். அப்போ நான் சூரியனை எதிர்த்து நிற்க போகிறேன், மறைக்க போகிறேன், ஏதாவது நீ கேட்கல, நீ ரெக்கை தான் கேட்ட, அந்த ரெக்கையை நான் கொடுத்துட்டேன், நீ கேட்குற வரத்தை நான் கொடுத்துட்டேன். ஆனால் நீ தப்பாக ஒருத்தவங்களை அதை பயன்படுத்தி நீ பண்ணும்போது அதோடைய தண்டனை உனக்கு கிடைச்ச, உன்னுடைய கருவம், உன்னுடைய ஆணவம், உன்னுடைய அகங்காரம், உன்னுடைய சிந்திக்கும் திறமை இல்லாமல் உனக்கு கிடைச்ச வரத்தை நீ தவறாக நீ பயன்படுத்தினால உனக்கு இனிமே வந்து அந்த எந்த சக்தியும் உனக்கு வேலை செய்யாது, இனி என்னை கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிறாரு. அப்போ ஒரு சின்ன பொக்களம் ஏற்பட்ட ஒரு காரணத்துக்காக அது நீ உட்கார்ந்துருக்கலாம், இல்லை சூட்டில் நீ மறைஞ்சிருந்திருக்கலாம், இன்னும் தான் ஆணவத்தில் நீ வந்து ஒரு கிடைச்ச வரத்தையே நீ இது பண்ணிட்ட. அது மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு கிடைச்ச வரத்தை, தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வரப்பிரசாதத்தை, ஒரு நண்பராக இருப்பாங்க, மனைவியாக இருப்பாங்க, கணவராக இருப்பாங்க, பிள்ளையாக இருக்கும், தொழிலாக இருக்கும், அதை மதிக்க மாட்டாங்க. தனக்கு கிடைச்ச ஒரு இடமா இருக்கட்டும், எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் சொந்த இடம் இருக்கிறவங்க அதை மதிக்காமல் அதை வந்து விற்கணும், இது பண்ணணும், அலட்சியப்படுத்தி அது அந்த நில பூஜை கூட பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பேர் தனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை வச்சுக்கிறவே மாட்டாங்க. மற்றதுக்குன்னு நினச்சி ஓடி ஓடி இருக்கிறத இழந்துட்டு அவங்க அலைவாங்க. அது மாதிரி இறைவன் வந்து நமக்கு நம்மளுடைய படைப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரியம் செயல்படுத்துறதுக்கும் உங்களை கொண்டு ஒரு காரியம் ஆகிறதுக்கும் தான் படைச்சிட்ருக்கான். எந்த நிமிஷமும் நம்மளுடைய படைப்பு முடிஞ்சதும் எடுத்துக்கிடுவான். அது மாத்திரம் இல்லை, ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேளுங்க. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே
ஆணவத்தால் தண்டனை அனுபவிக்கிறோம். அந்த ஆணவங்கள் இருக்கவே கூடாது ஒரு மனிதனுக்கு. ஆணவம் நம்மள அழிச்சிரும். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிற ஒரு சாதாரண ரோட்ல ஒரு தர்மம் கேட்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, விவசாயம் தான் மெயினு. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுலருந்து, ஒரு வண்டி வாங்குனாலும் அதுக்கு பெட்ரோல் ஊத்தணும், வண்டி வாங்கணும், வண்டி செய்தவங்களுக்கு இருக்கட்டும், ஒரு காய்கறிய பிடிங்கிட்டு வந்து வியாபாரம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஒருத்தவங்களுக்காக ஒருத்தவங்க வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம நினைக்கலாம் நமக்காக தான் வாழ்றோம். அப்படி கிடையாது. அது தவறு. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சூரியனை போல் இல்லாவிட்டாலும், சூரியனுக்கு குடுத்த கடமையை போல் நம்ம ஒரு ஒரு கடமையை செய்வதற்கு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்ப நம்மகிட்ட ஆணவம் இருக்கக்கூடாது. பணிவுத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு ஏதாவது ஒரு காயங்களோ, வேதனைகளோ, துன்பங்களோ கிடைக்கும்போது, அந்த துன்பத்தை வந்து இறைவன் குடுத்ததாக நெனச்சு, அத ஏத்து அத தாண்டி போம்போது, ஒவ்வொரு மனிதனும் இதுவரையும் பார்க்காத துன்பம் கிடையாது, பார்க்காத சந்தோஷம் கிடையாது. ஆனா எதுவுமே நிலைச்சு நின்னது கிடையாது. எல்லாமே கடந்து போகும். இப்ப இதுவும் கடந்து போகும்ங்கிறதுக்காக, இந்த கதையோட இது ஆணவம் நம்மை அழித்து விடும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, தயவு செய்து அன்பாக பழகுங்க, அன்பாக வாழுவோம் நாம். ஹர ஹர மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன்.